கனி அக்கா பலாருன்னு ஒரு அரையணும் அந்த இடத்துல. தம்பி தம்பின்னு தலை தூக்கி வச்சாடுறாங்க. அவன் சபரினும் சின்ன இருக்கிறதுல அவன் கமருதீன் கிட்ட சொல்கிறான், அவன் வந்து ரொம்ப சின்னவன் இருக்கிறதுலே அந்த வயசுக்கே ஒரு துடுக்குத்தனம் இருக்கும்ல, அந்த ஒரு இருக்கும்ல அந்த ஒரு வீரப்பு இருக்கும்ல அப்படி இப்படின்னு சொன்னால், அது உங்கள் சொந்த தம்பி அந்த வீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஊருக்கே தம்பின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க வம்பெல்லாம் வலிச்சிட்டு வந்தால் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா எல்லாரும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இப்போ கனியாக்கா அதை சொல்லியிருக்கணும். அப்போ வந்துட்டு சாப்பாடு அப்போ உடனே வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ வந்து அதை சொல்லக்கூடாதுன்னா அது பின்னே இப்படி சொல்லாமல் இருக்க முடியும். அப்போ சாப்பாடு போடக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, யாரும் கொடுக்காதீங்க. அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் எல்லாத்துக்கும். பாரு ஒரு வார்த்தை கூட சொல்லி எகுருன்னு எகுறான். அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அசால்ட்டாக சரி வச்சுக்கோ பண்ணிக்கோ அப்படின்னு இரிட்டேட் பண்ணுற மாதிரி சூப்பராக பண்ணாங்க, செம்மையாக பண்ணாங்க. எப்போ வந்து எஃப்ஜேவும் சபரி அந்த வீட்டுக்கு ஸ்வாப் ஆகி போகும்போது என்ன பண்ணாங்க, அப்பயாச்சும் சிரிச்சிட்டே பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு உள்ளுக்கும் கோவம் இருக்குதான், கடுப்பு இருக்குதான், அன்னைக்கும் வலி இருந்துச்சு தான். அப்போ வந்து அசால்ட்டாக என்ன பண்ணுறையோ பண்ணிக்கோ, என்னால் முடியாதுன்னா முடியாது அவ்வளோதான்றது சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ரூமுக்கு போனோம்னு என்ன ஆச்சுன்னா, இவன் என்ன பண்ணியிருக்கான் பேசிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது ரூல்ஸ் பிரகாரம். நீ அவனை வேலை வாங்காது, அது உங்கள் சௌகரியம், அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம், ஆனால் நீ வந்து சாப்பாடு கொடுக்கூடாதான் சொல்லக்கூடாதுன்னு கனியாக்கா சொல்லிட்டே இருக்கணும். இவன் லைட்டர் தூக்கி வச்சுக்கிட்டாங்க சமைக்கக்கூடாதுன்னு. நேற்று என்ன கிச்சனில் இருந்து பிரவீனை வெளில வர சொல்லிட்டான் டீ போடக்கூடாதுன்னு. இப்போ என்ன லைட்டர் எடுத்து வச்சிட்டேன், யாரும் சமைக்கக்கூடாது. சமைச்சாதான் சாப்பாடு உங்களுக்கு கொடுப்பீங்க, அப்போ சமைக்கவே வேணாம். அப்போ மொத்த வீடு சாப்பிடாம இருக்கணுமா? அப்போ லைட்டர் எடுத்து வச்சுன்னு பிரவீன் கொஸ்டின் பண்ணுறாரு. நீ எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளெல்லாம் வராது, உங்கள் பஞ்சாயத்து நீ பார்த்துக்கோ, அது எப்படி நீ லைட்டர்? அது எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குல்ல, டீலக்ஸ் வீட்டுக்கு இருக்குன்னா கிச்சனுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, கிச்சன் பவர் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் கணிக்காக தானே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டாங்க போன வாரம். அதே கிச்சனுக்குள்ளே வந்ததுனால தானே உட்காந்ததுனால தானே பார்வை டார்கெட் பண்ணிங்க. இப்போ கிச்சனை சமைக்கவே கூடாதுன்னு ஒருத்தர் சொல்கிறது, சமைக்கக்கூடாதுன்றதுக்காக லைட்டர் எடுத்து வச்சுக்கிறது, இது எந்த வகையில் நியாயம்? அப்போ வந்து பிரவீன் அவருக்கான ஸ்டாண்ட் எடுக்கிற, இது எங்கள் கிச்சன் டிபார்ட்மெண்ட், நாங்கள் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றோம், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்குலாம் கிச்சனை வந்து கையில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னே கேமி ஆமாம், அப்போ வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சமைக்கிறோம், எங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல, நீ பாட்டுக்கு எடுத்து வச்சுனா லைட்டெல்லாம் அப்போ வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா, கெமிக்கும் எஃப்ஜேக்கும் அப்போனா என்னால் சமைக்க முடியாதுன்னா அப்போ சமைக்காது போ அப்படின்ற அவருக்கு தெரியுமே நம்ம எஃப்ஜே எப்படி இப்போ சமைக்காது போ அப்படின்னு ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டாக பேசினது கெமிக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. கெமியும் கண்டென்ட் கொடுக்கணும் இல்லைங்க, பிரவீனும் நாமினேஷனில் இருக்காரு, கெமியும் நாமினேஷனில் இருக்காங்க. எப்போ பாரு எஃப்ஜேவே கண்டென்ட் கொடுத்துருந்தா எப்படி, எப்போ பாரு கண்டென்ட்டுக்கு பார்வே வலிச்சிட்டு இருந்தா எப்படி, இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்களே கண்டென்ட் கொடுக்காம. அப்புறம் கனியக்காவும் சபரியுமே கண்டென்ட்டில் வந்தால் எப்படி, பிரவீனும் வரணும்ல, அவரும் கேம் ஆடணும்ல, கெமியும் தெரியணும்ல, வெளியில் கனியக்கா பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தால் எப்படி தெரிவாங்க? எஃப்ஜே மட்டுமே எகிரிட்டு எல்லா ப்ரோமோலையும் வருவார், ஆதிரே கூட நின்றுருவாங்க. அப்போ கெமி என்ன ஆயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்கல்ல, அவங்க கண்டென்ட் கொடுக்கணும்ல, அதனால் அவங்க ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க. அப்போ வந்து எஃப்ஜே அப்படி சொல்லிட்டு போயிட்டான், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறோம் அப்படின்னா கனி வந்து சரி ஓகே அவன் ஏதோ கோவத்தில் சொல்லி